போஜராஜ நகரில் நடைபெற்ற சுரங்கப்பாதை திறப்பு விழாவில் கலந்து கொண்ட தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சுரங்கப்பாதையை திறந்து வைத்து சிறப்பித்தார். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை கண்ணன் தெருவிற்கும் மின் மார்டன் சிட்டிக்கும் இடையே கொருக்குப்பேட்டை ரயில்வே தண்டவாளம் செல்கிறது. இந்த ரயில்வே கேட் வழியாக 50க்கும் மேற்பட்ட விரைவு ரயில்கள், சரக்கு ரயில்கள் மற்றும் மின்சார ரயில்கள் சென்று வருகின்றன. எனவே அரை மணி நேரத்திற்கு ஒருமுறை ரயில்வே கேட் மூடப்படுவதால் அவசர மருத்துவ சிகிச்சைக்கு ஆம்புலன்ஸ் வந்து செல்வதில் தாமதம் ஏற்பட்டு குறித்த நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்க முடியாமல் பலர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 2010ஆம் ஆண்டு சுரங்கப்பாதைக்கான பணிகள் தொடங்கப்பட்டு பாதியில் நிறுத்தப்பட்டது. இதனையடுத்து பல கட்ட தடங்களுக்கு பிறகு 2022ஆம் ஆண்டு மீண்டும் தொடங்கப்பட்ட சுரங்கப்பாதை கட்டி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் கட்டி முடிக்கப்பட்ட போஜராஜன் நகர் சுரங்கப்பாதை திறப்பு விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சுரங்கப்பாதையை மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடன் அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு மற்றும் மேயர் பிரியா மற்றும் ஆணையாளர் குமரகுருபன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நானே சில டைம்ல கஷ்டப்பட்டேன். இந்த ரோடு இது கேட்டு தாண்டறதுக்கு சில டைம்ல ட்ரெயின் நின்றோம், ரொம்ப கஷ்டமா இருக்கும் போறதுக்கு வரதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. இப்போ இது போடுறதால எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. செம்பனார் கோயில் அருகே அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் பள்ளி மாணவன் மீது மோதும் CCTV காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் காலகஸ்தானபுரம் ஊராட்சியை சேர்ந்த பத்மநாபன் என்பவரது மகன் பிரணவ். சிறுவன் பிரணவ் செம்பனார் கோவிலில் உள்ள தனியார் பள்ளியில் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் பள்ளி செல்வதற்காக சைக்கிளில் காற்று அடிக்க பிரதான சாலை வழியாக சென்றபோது ஆக்கூரில் இருந்து மயிலாடுதுறை நோக்கி அதிவேகமாக சென்ற இருசக்கர வாகனம் பிரணவ் மீது மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட சிறுவன் சாலையில் விழுந்து காயமடைந்தார். தற்போது இது குறித்த CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சாலையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக செல்லும் நபர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். கல்லீரல் திருட்டு சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் கட்டுமான பணிகள் குறித்து மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் 120 ஆண்டுகள் பழமையான இந்த மருத்துவமனையில் அதிநவீன வசதிகளுடன் அறுவை சிகிச்சை மையம், இரத்த வங்கி, ஒருங்கிணைந்த ஆய்வகம் உள்ளிட்ட பிரிவுகள் புதிய வளாகத்தில் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். மேலும் நாமக்கல் மாவட்டத்தில் கல்லீரல் திருட்டு சம்பவம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தரகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக கூறியவர் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். நானும் பார்த்தேன், காவல்துறைக்கு ஏற்கனவே காவல்துறையிடத்தில் நாம் புகார் தந்திருக்கிறோம். 2 புரோக்கர்கள் யார் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருப்பதை போல இதற்கு யார் காரணம் என்பதை ஆராய்ந்து காவல்துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டது. அதிமுகவிற்கு பேராதரவு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் செல்லூர் ராஜு பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார். மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே சத்தியமூர்த்தி நகர் பகுதியில் RO வாட்டர் அமைப்பதற்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு RO வாட்டர் அமைப்பதற்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து சத்தியமூர்த்தி நகர் மாரியம்மன் கோயிலில் புதிதாக அமைக்கப்பட்ட நிழல் கூடையை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதனையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தான் சட்டமன்ற உறுப்பினரான பிறகு பறவை பேரூராட்சியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை தொடங்கி வைத்ததாகவும் மேற்கு தொகுதி மக்களை தனது குடும்பமாக நினைப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் பேசியவர் அதிமுகவிற்கு பேராதரவு அளித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டவரின் இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி உயிரிழந்தவரின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் சின்னமனூர் வஉசி நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதியினர் சதீஷ், பவித்ரா. காய்கறி கடை நடத்தி வந்த சதீஷ் தனது தொழில் முன்னேற்றத்திற்காக அக்கம் பக்கத்தினரிடம் கடன் வாங்கியுள்ளார். இந்த கடன் தொகைகளை திருப்பி செலுத்த காலதாமதம் ஏற்பட்டதால் கடன் கொடுத்தவர்கள் சதீஷை அடிக்கடி தொந்தரவு செய்து வந்ததாகவும் இதன் காரணமாக சதீஷ் மன உளைச்சலில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் சதீஷ் தனது கடையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இதனையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த சின்னமனூர் காவல் நிலைய போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சின்னமனூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்த சதீஷின் உடலை வாங்க மறுத்த அவரது உறவினர்கள் இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்ய வலியுறுத்தி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர்.
திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். இதனையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழகத்தைச் சேர்ந்த சி.பி. ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது தனக்கு மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாகவும், அவருக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும், துணை ஜனாதிபதியாக தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு கிடைத்ததற்கு மத்திய அரசிற்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தார். அனைத்து நாடாளுமன்ற கட்சி பேதமின்றி மரியாதைக்குரிய ராதாகிருஷ்ணன் ஆதரிப்பதற்காய் நாகர்கோவில் கூட்டுறவு இணை பதிவாளரை அலுவலகத்தில் அத்துமீறி புகுந்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து ஒருமையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் உட்பட 11 பேர் ஆஜராகினர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் கூட்டுறவு இணை பதிவாளரை அலுவலகத்தில் அத்துமீறி புகுந்து அவரை பணி செய்ய விடாமல் தடுத்து ஒருமையில் பேசியதாக 2018ஆம் ஆண்டு இணை பதிவாளர் நடுக்காட்டு ராஜா நேசமணி நகர் போலீசில் சுரேஷ் ராஜன், மனோ தங்கராஜ், பிரின்ஸ், ராஜேஷ்குமார் உள்ளிட்ட 12 பேர் மீது புகார் கொடுத்த நிலையில் வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை நாகர்கோவில் JM2 நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணைக்காக அமைச்சர் மனோ தங்கராஜ், சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார், முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் உட்பட 11 பேர் இன்று ஆஜராகினர். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை அடுத்த மாதம் 8ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. திருச்செங்கோடு அருகே உள்ள கொக்கரையான்பேட்டையில் வடமாநில தொழிலாளர்களிடம் கத்தியை கழுத்தில் வைத்து மிரட்டி பணத்தை பறித்த 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு தாலுகா கொக்கரையான்பேட்டை அருகே உள்ள அம்மாசிபாளையத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ், வர்த்தனாரி, சோமசுந்தரம், ரவி ஆகியோர் ஸ்ரீனிவாச வாட்டர் கம்பெனி என்ற போலியான விசிட்டிங் கார்டு தயார் செய்து பேஸ்புக்கில் அனுப்பியுள்ளனர். இந்த விளம்பரத்தை பார்த்த மேற்கு வங்காளத்தைச் சேர்ந்த விஷால் என்பவர் சோமசுந்தரத்தின் கார் டிரைவர் ரவி என்பவருக்கு போனில் தொடர்பு கொண்டு நேரில் சென்றபோது ஒரு வீட்டில் அடைத்து வைத்து அவர்கள் கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போனை பறித்துள்ளனர். மேலும் அவர்களது உறவினர்களுக்கு வீடியோ கால் செய்தும் பணம் அனுப்ப சொல்லியும் மிரட்டிய நிலையில் அவ்வழியாக சென்ற நபர் ஒருவர் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். தகவலின் அடிப்படையில் அங்கு சென்ற காவல்துறையினர் அங்கிருந்த வட மாநிலத்தவரை மீட்டு மோகன்ராஜ், அர்த்தனாரி ஆகிய 2 காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு 2 நீதிமன்றத்தில் ஒப்படைத்து சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய 3 பேரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. துணை குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்க உள்ள நண்பர் சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். கோவை சூலூரில் நடைபெறும் மதிமுக கூட்டத்தில் பங்கேற்க அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ கோவை விமான நிலையம் வந்தடைந்தார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேரறிஞர் அண்ணாவின் 117வது பிறந்தநாள் விழா மாநாட்டை திருச்சியில் செப்டம்பர் 15இல் மிக பிரம்மாண்டமாக நடத்த உள்ளதாகவும், பாலஸ்தீனத்தில் உணவு கூட இல்லாமல் இனப்படுகொலை நடத்தப்படுகிறது என்றும் இதற்கு கண்டனம் தெரிவிக்கின்றோம் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், நண்பர் சி.பி. ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மிகுந்த மகிழ்ச்சி, எனக்கு நல்ல நண்பர். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பாஜகவை சேர்ந்தவர்கள் உறுதியாக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவெல்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி அமமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை பாஜகவை சேர்ந்தவர்கள் உறுதியாக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், தேர்தலின் வெற்றிக்கு அது உதவி செய்யும் என்றும், அவருடன் நான் தொடர்பில் இருந்தாலும் பாஜக தலைவர்கள் தான் அவரை மீண்டும் கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார். மேலும் பேசிய அவர், தமிழ்நாடு முழுவதும் சட்டம் ஒழுங்கு மோசமாக உள்ளது என்றும், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் இதற்கு ஒரு தீர்வு காண்பார்கள் என தெரிவித்தார். அண்ணன் OPS அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் உறுதியாக கொண்டு வர வேண்டும். அது தேர்தலுக்கு வெற்றிக்கு அது உதவி செய்யும் என்பதுதான் எல்லோருடைய கருத்து. சங்கராபுரம் அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட மோதலில் ஈடுபட்ட நபரை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள தேவபண்டலம் கிராமத்தில் முனியப்பன் கோவில் திருவிழாவில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது.
இந்த திருவிழாவில் அதே கிராமத்தை சேர்ந்த சதீஷ் என்பவர் முனியப்பன் கோவில் தனக்கே சொந்தம் என கூறியதை அடுத்து ஊர் பொதுமக்களுக்கும் சதீஷ் என்பவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த வாக்குவாதம் சிறிது நேரத்தில் கைகலப்பாக மாறி உருட்டுக்கட்டை மற்றும் இரும்புகளால் தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தில் சதீஷ் தாக்கியதில் 2 நபர்கள் சங்கராபுரம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுகுறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் சதீஷை கைது செய்யவில்லை என கூறி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சங்கராபுரம் காவல் ஆய்வாளர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். மேலும் சதீஷை கைது செய்வதாக உறுதியளித்த நிலையில் போராட்டம் கைவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. எடப்பாடி அருகே குடிபோதையில் பணம் கேட்டு தினந்தோறும் தாயை தாக்கிய மகனை தாய் கட்டையால் அடித்து கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொங்கனாபுரம் காவடிக்காரனூர் பாலிப்பெருமாள் கோயில்காடு பகுதியை சேர்ந்தவர் முத்துசாமி. இவர் தினந்தோறும் மது அருந்துவிட்டு தனது மனைவி மற்றும் தாயை அடித்து பணம் கேட்டு துன்புறுத்தி வந்துள்ளார். இந்த நிலையில் மனைவி கோபித்துக் கொண்டு தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் நேற்று இரவு 7 மணிக்கு போதையில் வந்த முத்துசாமி தாய் காளியம்மாளை அடித்து துன்புறுத்தியுள்ளார். இதில் ஆத்திரமடைந்த காளியம்மாள் போதையில் படுத்திருந்த தனது மகன் முத்துசாமி தலையில் கட்டையால் தாக்கி கொலை செய்தார். இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த கொங்கனாபுரம் போலீசார் பாலிப்பெருமாள் கோவில் காட்டுக்கு சென்று முத்துசாமியின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதனை அடுத்து காளியம்மாளை கைது செய்து கொங்கனாபுரம் காவல் நிலையம் அழைத்து சென்று சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆண்டிப்பட்டியில் ரயில் மோதிய விபத்தில் அடையாளம் தெரியாத 45 வயது மதிக்கத்தக்க நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மதுரை போடி அகல ரயில் பாதையில் நாள்தோறும் 2 முறை பயணிகள் ரயில் இயக்கப்படும் நிலையில் மதுரையிலிருந்து போடி நோக்கி சென்ற பயணிகள் ரயில் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீனிவாசா நகர் பகுதியில் சென்றபோது 45 வயது மதிக்கத்தக்க நபர் மீது மோதியதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆண்டிப்பட்டி காவல்துறையினர் மற்றும் ரயில்வே காவல்துறையினர் உயிரிழந்த நபர் யார் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது விபத்தில் சிக்கி உயிரிழந்தாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டில் தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் மோதி ஏற்பட்ட விபத்தில் அரசு மருத்துவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டில் இருந்து சாலவாக்கம் நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் கல்பாக்கம் பகுதியிலிருந்து செங்கல்பட்டு நோக்கி வந்த அரசு பேருந்து செங்கல்பட்டு மேம்பாலத்தில் இருந்து கீழே வந்து கொண்டிருந்தது. இந்த நிலையில் அரசு பேருந்து கீழே இறங்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து தனியார் பேருந்து பக்கவாட்டில் மோதி விபத்து ஏற்பட்டது. அப்போது சாலையில் நடந்து சென்ற அரசு மருத்துவமனை குழந்தைகள் நல மருத்துவர்கள் பிரவீன்குமார் மற்றும் மணிக்குமார் ஆகியோர் மீது பக்கவாட்டில் இருந்த தடுப்பு தட்டியது. இதில் படுகாயமடைந்த இருவரும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மணிக்குமார் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இந்த விபத்தில் படுகாயமடைந்த 8 பேரினை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவம் தொடர்பாக செங்கல்பட்டு நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டுக்குடி கிராமத்திற்கு அடிப்படை வசதிகளை அரசு செய்து கொடுத்துள்ளதால் கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சிவகங்கையில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நாட்டுக்குடி கிராமம். இந்த கிராமத்தில் அடிப்படை வசதிகள் கல்வி, விவசாயம், வாழ்வாதாரம் இன்றி தவித்து வந்த கிராம மக்கள் அருகில் உள்ள நகரங்களுக்கு குடிபெயர்ந்து சென்று விட்டனர். இந்த கிராமத்தில் கடந்த 8 மாதங்களில் 2 கொலை சம்பவங்கள் நடைபெற்றதை தொடர்ந்து அச்சத்தில் வாழ்ந்த முதியவர்களும் கிராமத்தை காலி செய்துவிட்டு உறவினர்கள் இல்லத்தில் தஞ்சம் புகுந்தனர். இந்த நிலையில் ஒருவர் மட்டுமே வாழும் நாட்டுக்குடி கிராமம் குறித்து செய்தி தொலைக்காட்சிகளில் வெளியானது. இதனை அடுத்து மாவட்ட நிர்வாகம் மின்சாரம், தெருவிளக்கு, சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மற்றும் சிசிடிவி கேமராக்கள் அமைத்து கொடுத்துள்ளது. இதனை அறிந்த கிராம மக்கள் மகிழ்ச்சியடைந்த நிலையில் ஒருவர் பின் ஒருவராக வர துவங்கியுள்ளனர். இந்த நிலையில் இக்கிராமத்தில் வாழும் 12 பேருக்கு சமூக ஆர்வலர் ஒருவர் 1 வார காலத்திற்கு தேவையான அரிசி, காய்கறி மற்றும் பலசரக்கு பொருட்களை வழங்கினார். அந்த சமூக ஆர்வலருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு கிராம மக்களின் வாழ்வாதாரத்தை பெருக்க வீட்டுக்கு ஒரு மாடு வழங்கவும் தங்களது கிராமம் வழியாக
வழியாக மினி பஸ் இயக்க வேண்டும். விவசாய நிலத்தில் வளர்ந்துள்ள சீமை கருவேல மரங்களை அகற்றிட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.